ஆளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். குரு சுக்கிரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரணி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழி. குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி சுக்கிர பகவானுடைய ருத்ர தாண்டவ பயிற்சி. வரக்கூடிய அக்டோபர் மாசம் 9ஆம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க. கரெக்டா பாருங்க, சிம்ம ராசில இருந்து உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பயிற்சி ஆகி கன்னி ராசிக்கு வராரு. அக்டோபர் மாசம் 9ஆம் தேதி வர்றாருங்க. இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார்? நவம்பர் மாசம் 2ஆம் தேதி வரை கரெக்டா 24 நாட்கள் இவருடைய யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அனைவரும் இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ இந்த வீடியோ. என்ன காரணம் தெரியுங்களா? எல்லாருமே சுக்கிரபவன் வந்து நீசன் சொல்லுவாங்க. இது நீசபங்க ராஜயோகத்துல இருக்கு. புதனும் சுக்கிரபவனும் பரிவர்த்தனை யோகம் வரும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? புத்திக்காரன், அறிவுக்காரனும் ஆசைக்காரனும் சேர்ந்து இணைகிறாங்க. இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை உங்களுக்கு நவம்பர் மாசம் 2ஆம் தேதிக்குள்ள கொடுக்க போகுது. உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல சுக்கிரனுடைய புத்தி வருதா இல்ல சுக்கிரபவனுடைய திசா வருதான்னு பார்த்துக்கிட்டு பலனுங்க ஒரு துல்லியமான பலன் கொடுக்கலாம். ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிட டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க. என்னுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தாங்க இந்த மீனராசி. எப்போதுமே சரி, மீனராசிக்கிற பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் மீனராசியில அதிகமா இருக்கும். எப்படி எதுலையுமே நல்ல ஒரு புத்திசாலிக்கான குணம், நல்ல டேலண்டான குணம், ஒரு அறிவாற்றல குணம் இந்த மீனராசின்னு நிறைய சொல்லலாம். யாருடைய எப்படி பேசணும், யாருடைய எப்படி பண்ணணும் சொல்லி ரொம்ப ஒரு கலைகளை விரும்பக்கூடிய நபர்கள் மீனராசியில தான். நிறைய கற்பனைகள், கலைகள், ஒரு பயங்கரமான ஒரு சிந்தனைகள், வெளிநாடு வெளியூர்ல போய் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க இந்த மீனராசியில வரும். நிறைய பேர் இந்த பணம் புலங்குற இடம் எல்லாமே இந்த மீனராசியுடைய தொடர்பு வந்துருங்க. ஏன்னா அந்த ராசிங்கிறது பயங்கரமாக சிந்திக்கக்கூடிய ராசி, அறிவாற்றலான ராசி இந்த மீனராசி. அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு? நல்லா பாருங்க. உங்க ஜாதகத்துல சுக்கிர தசை வருதா, சுக்கிர புத்தி வருதா? கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு தசை உங்களுக்கு தசா பத்தி வரும். ஜாதகத்துல எப்படி உங்களுக்கு சுக்கிரவான் நல்லா வரா கெட்ட வரா இதைதான் நீங்க பார்க்கணும். இந்த வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா இதை முக்கியமா நீங்க பார்க்கணும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவான், ஆண்களுக்கு மனைவி, நம்முடைய இல்லற வாழ்க்கை சுக்கிர பகவான், அழகான பொருட்கள் எல்லாம் சுக்கிர பகவான், பெருங்கொண்ட பணத்துக்கு குரு, தற்போதைய வருமானத்துக்கு சுக்கிரபகவான். அதனால சுக்கிர தசை சுக்கிரபதி வந்தா ஜாதகனோட எடுத்துட்டு வேகமா ஓடி போய் பார்ப்பாங்க, நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் உங்களுக்கு பலமா வர்றாரு. எப்படி பலமா வர்றாரு? எங்க வர்றாரு? 7ஆம் இடத்துல உங்க ராசியை ஸ்ட்ரெயிட்டா பாக்குறாரு. எதுவுமே நீங்க மிஸ் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு உங்க ராசி பிராரம் எத்தனாம் வீட்டு அதிபதி? சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டு அதிபதி. உங்களுக்கு வெற்றினா 3ஆம் இடம் தான். நீங்க ஜெயிப்பீங்களா தோப்பீங்களா, நீங்க ஜெயிக்க பிறந்தவரா தோக்க பிறந்தவரா முடிவு பண்றது சுக்கிர பகவான் தான். சகோதர உறவு, இந்த டாக்குமெண்ட், இந்த எழுத்து கணிதம், இந்த கமிஷன் வியாபாரம் எல்லாமே இந்த 3ஆம் இடம் தான். செல்போன் இது எல்லாமே இந்த 3ஆம் இடம் தான். அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடம், வெளிநாடு வெளியூர், திடீர் யோகங்கள். எப்படி திடீர் யோகங்கள், மருத்துவ செலவுகள், வம்பு வழக்குகள், இது எல்லாமே இந்த 8ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் தான். சரி, அப்படிப்பட்ட அதிபதி எங்க இருக்காரு? உங்களுக்கு 7ஆம் இடத்துல உங்க ராசி ஸ்ட்ரைட்டா பாக்குறாரு பாருங்க. கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகத்தை நீங்க பாக்குறீங்க. ஒரே பாயிண்ட் தான், ஷார்ட்டா சொல்லிடுறேன். கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம். ஒரு கிரகம் போய் 3-8 போய் மறைஞ்சது நீசமானா அது 100க்கு 500% நல்ல பலனை மட்டும் தான் கொடுக்கும். அப்ப இது எல்லாமே நல்ல ஒரு யோகத்தை மட்டும் தான் சுக்கிரபகவான் கொடுப்பாரு. ஏன்னா உங்க ராசியில சுக்கிரன் உச்சமாவாரு. வேற காரணம் எதை வச்சு நான் சொல்லல. சுக்கிரன் 7ஆம் பார்வையை உங்க ராசியை பாக்குற. அப்ப இங்க கெட்டது வருமா? இந்த நவம்பர் மாசம் 2ஆம் தேதிக்குள்ள நீங்க வாழ்க்கையில உச்ச கட்டத்துக்கு போகக்கூடிய நேரம் வரும். இது யாரு ஜாதகத்துல சுக்கிரவான் நல்லா இருக்காரோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பலன். ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனி போயிட்டு இருக்குங்க. ஜென்ம சனியை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க யார் ஜாதகத்துல. ஏன்னா குருவும் சனியும் பகைக்கிறான். யாருடைய பிறப்பு ஜாதகத்துல சனி பவன் சரி இல்லையோ, இது எல்லாத்துக்கும் நான் சொல்லல, ஜாதக ரீதியில யாருக்கு சரியில்லையோ, தொழிலையும் லாபத்திலையும் வருமானத்தையும் வேலையையும் தொழிலையும் கண்டிப்பா ஒரு சிரமத்தை உண்டு பண்ணி இருக்கணும். இல்ல வச்சிருப்பார். குடும்பத்துல நிறைய செலவுகள் பார்த்திருப்பீங்க, வம்பு வழக்கு பார்த்திருப்பீங்க, இட பிரச்சனை வந்திருக்கும், பூமி சார்ந்த பிரச்சனை, ஏதோ ஒரு வழக்குகளை கண்டிப்பா பார்த்திருக்கணும். திருமண தடை நிறைய பேருக்கு இருந்திருக்கும். கேட்டு பாருங்க, திருமண தடை இல்லாத ஆளே இல்ல. அப்பாவுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்து, இட பிரச்சனை, வண்டி வாகன செலவு, விரைய செலவு, குடும்பத்துல ஒரு நிறைய செலவுகள், இது எல்லாமே பார்த்தது யாரு ராஜா? நீங்க தான் ராஜா. மீனராசியில கேட்டு பாருங்க. வேலை, உத்தியோகம், படிப்பு, கல்வி, தொழிலு,
அடுத்து பாத்தீங்கன்னா அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி தடையாகிறது. இது மாதிரி நிறைய விஷயத்தை சந்திச்சது யாருன்னா இந்த மீனராசிக்காராக தான். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்து மீனராசிக்காரா சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்காதான் கால் பண்ணுங்க. இப்ப சுக்கிர பகவான் கொடுக்க ரெடியா இருக்காரு, எடுக்க நீங்க ரெடியா இருங்க. எப்படி சுக்கிர பகவான் கொடுக்க ரெடியா இருக்காரு, நீங்க எடுக்க நீங்க ரெடியா? இதுதான் இந்த டிராபிக். ஏன்னா எடுத்தவன சுக்கிர பகவான் என்ன பண்ணுவாரு, திருமணம் நடக்காதான் திருமணத்தை இப்ப நடத்தி வைப்பாரு. இதுதான் அவருடைய முதல் வேலையை. நவம்பர் மாசம் 2ஆம் தேதிக்குள்ள பிடிச்ச திருமணம், காதல் திருமணமா இல்ல 2வது திருமணமா, எந்த திருமணத்துல தடை வந்தாலும் தடைகள் இல்லை. ஆண்களா உள்ளவங்க அனைவருக்கும் திருமணம் நடந்தே தீரும். பெண்களா உள்ளவங்க அனைவருக்கும் இந்த பரிவர்த்தனை யோகமாக சுக்கிரவான் நல்லா இருக்கிற யோகம் கிடைச்சே தீரும். படிப்பு கல்வியில அதிக மதிப்பெண் எடுக்கிறது நீங்களா இருப்பீங்க. அரசாங்க வேலை எந்த வேலையும் எழுதி பாருங்க, ரிசல்ட் வரலன்னா என்னன்னு கேளுங்க. யாருடைய ஜாதகத்துல சுக்கிரன் சூரியன் நல்லா இருக்கு, இப்போ அரசாங்க வேலை, அரசாங்க வேலையில உயர் பதவி இல்ல ப்ரமோஷன், நீங்க வேலை பார்க்கறதுல உங்களுக்கு ப்ரமோஷன், நான் வெளிநாட்டுல எனக்கு விசா முடிய போது இப்ப எனக்கு வேலை கிடைக்குமா இல்ல நான் ஊருக்கு போயிட்டு தான் அந்த வேலைக்கு வரணுமாங்கிற கவலை வேண்டாம். அங்கேயே நிறைய பேருக்கு வெளிநாடு வெளியே உள்ளவங்க வேலை உத்தியோகம் இந்த சுக்கிர பகவான் அள்ளி கொடுத்துருவாரு. ஏன்னா 8ஆம் வீட்டை போய் உங்க ராசியை பாக்குறாரு. இதான் விஷயம், வேற விஷயமே கிடையாது. கடன் இல்ல, பகை இல்ல, எதிரி இல்ல, வம்போலக்கு இல்ல. எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் சரி உங்களுக்கு லோன் டக்குன்னு திடீர்னு கிடைக்கும். எப்படி டக்குன்னு திடீர்னு கிடைக்கும். எனக்கு அப்பாவுடைய சொத்துல பிரச்சனை இருக்கு, அம்மாவுடைய சொத்துல பிரச்சனை இருக்கு, எனக்கு வழக்கு இருக்கு, இந்த வழக்கு சரியாகுமா, இதை முடிச்சிடலாமா, இப்ப எனக்கு சரியாகி நான் ஜெயிச்சிருவோம், நான் வழக்குனா இப்ப ஜெயிப்பீங்க, ஜெயிச்சுதான் ஆகணும். இது மாத்த முடியாது. என்ன காரணம் தெரியுமா, குரு 5ஆம் இடத்துல அதிசாரம் பயிற்சியை உங்க ராசியை பார்த்துருவாரு, வேலை முடிஞ்சு அவ்வளவுதான். சொத்து சார்ந்த பிரச்சனை, இட பிரச்சனை, யாரெல்லாம் டிரைவர் வேலை பாக்குறீங்க அவங்களாம் சூப்பரா இருக்கும். யாரெல்லாம் மருத்துவ வேலை பாக்குறீங்க சூப்பரா இருக்கும். யாரெல்லாம் பேங்க்ல வேலை பாக்குறீங்க சூப்பரா இருக்கும். யாரெல்லாம் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை, நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, இதெல்லாம் எத்தனை பேர் பாக்குறீங்க சூப்பரா இருக்கும். ஏன் மளிகை கடை வச்சிருக்கவும் நல்லா இருக்கும், ஏன் உணவு கடை வச்சிருக்கவும் நல்லா இருக்கும். அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இயங்க போதுங்க. இந்த சுக்கிரபான் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. உங்களுக்கு யோகத்தை எடுத்துக்கிட்டே இருக்க போறீங்க பாரு. அதான் சொல்ல திடீர் யோகம் பாங்க இதுக்கு பேரு. அதே மாதிரி பாருங்க, தொழில உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். சனி பகவான் மட்டும் நல்லா இருக்காரு மட்டும் நீங்க பாத்துக்கங்க, மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு டைமா இருக்கு. இப்ப லாட்ரி யோகம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த நேரத்துல ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து எடுங்க, லாட்ரி யோகம் கண்டிப்பா உண்டு. வெளிநாட்டுல வேற கண்ட்ரி விட்டே வேற கண்ட்ரி வேலை மாறலாம். அரசாங்க எக்ஸாம் எழுதிங்க, நல்ல ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி கமிஷன் வியாபாரம் சூப்பரா இருக்கும். எந்த ஒரு தடையும் கிடையாது. உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். எப்படி உடம்பு ஆரோக்கியத்துல எந்த ஒரு மருத்துவ செலவும் உங்களுக்கு இல்லை. நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய நேரம் அந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்க ராசியை பார்ப்பதால் நீங்க எல்லாமே வெற்றியை பார்க்க போறீங்க. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. இப்ப நட்சத்திர பலன், முதல் நட்சத்திரம் என்னங்க வரும், இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம், அதாவது இந்த புரட்டாதியத்துல பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போற குணம், நாகரிகமான குணம், நல்ல கேரக்டருங்க. எப்போதுமே குடும்பம் ஃபேமிலியை பத்தி சிந்திப்பீங்க. இப்ப பாருங்க, வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடு வெளியூரோ படிப்புகளையோ சூப்பரா இருக்குது. ஒரு நல்ல விஷயம் நல்ல காரியம் உங்க பக்கம் தேடி வருது. அதாவது இந்த புரட்டாதியத்துல பிறந்தவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதியத்துல பிறந்தவங்க எல்லாமே எது வந்தாலும் கவலைப்படாதீங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், லாப வருமானம் நல்லா இருக்கும், கேட்டத்துல பணம் கிடைக்கும், பயங்கரமான ஒரு வெற்றி பக்கம் உண்டு. திருமண வாழ்க்கையில் தடைகள் நீங்கும். இடம் வாங்குறதோ, வீடு வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, படிப்புகளில் ஒரு மாற்றமாக ஆரம்பிப்போம். சூப்பரா தேடி வரும். அதாவது இந்த உத்திரட்டாதியத்துல பிறந்தவங்க. அடுத்த ரேவதியில பிறந்தது நல்ல ஒரு புத்திசாலிக்குள்ள நல்ல டேலண்ட் ஆகணும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை பேசி எப்படி சாதிக்கணும், பயங்கரமா திறமையான குணம் இருக்கும். இப்ப பாருங்க, இந்த ரேவதியில பிறந்தவங்க அறிவு சம்பந்த ஒரு விஷயம் நல்லா இருக்கும். படிப்புகள் நல்லா இருக்கும். வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும். தொழில ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும். அரசியல் அரசாங்க அரசியல் நல்லா இருக்கும். அரசு மூலம் நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும். நீங்க நினைச்ச காரியத்தை கண்டிப்பா சாதிக்க முடியும். ரேவதியில பிறந்தவங்க நல்லா இருக்கும். பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, கமிஷன் வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மீன ராசியை பொறுத்தவரை இது மிகப்பெரிய ஒரு திடீர் யோக உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.